குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, அருமையான மாலை பொழுதிலே அற்புத குழந்தை இயேசுவின் திருவிழாவை கொண்டாடுவதற்கான முதல் நாளிலே கூடி வந்திருக்கிற அருள் பணியாளர்களையும் இறை மக்களையும் அன்போடு பாசத்தோடு வரவேற்கின்றேன். என்னை மகிமை செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அற்புத குழந்தை இயேசுவின் திருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட கூடி வந்திருக்கிறோம். அற்புத குழந்தை இயேசு நமக்கு செய்து வருகிற ஒவ்வொரு நன்மைத்தனங்களையும் நினைத்து பார்த்து நன்றி கூறும் விதமாக இந்த திருவிழாவை கொண்டாட நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் நம்முடைய பொன்மலை மறைவட்டத்தினுடைய அதிபர் தந்தை சகாய ஜெயக்குமார் அவர்கள் திருக்கொடி ஏற்றுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தின் புத்தூர் மறைவட்ட அதிபர் அருள் தந்தை பாஸ்கரன் அவர்கள் திருக்கொடியை இப்பொழுது புனிதம் செய்ய இருக்கிறார்கள். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை எட்வின் அவர்களும் நம்முடைய பங்கிலே திருத்தொண்டராக பணியாற்றி புதிய அருள் பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற அருள் பணி வின்சென்ட் அவர்களும் இந்த நாளிலே நம்மோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தின் புத்தூர் மறைவட்ட அதிபர் தந்தை பாஸ்கரன் அவர்கள் திருக்கொடியை புனிதம் செய்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய பொன்மலை மறைவட்டத்தினுடைய அதிபர் தந்தை சகாய ஜெயக்குமார் அவர்கள் திருக்கொடியை ஏற்ற இருக்கின்றார்கள். அனைவரும் இந்த நேரத்தில் பக்தியோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எங்கள் விண்ணக தந்தையை இறைவா, உம்முடைய மக்களாகிய நாங்கள் எங்களுடைய பாதுகாவலராகிய அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த கொடியானது உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகத்தை நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகனும் எங்கள் பாதுகாவலருமாகிய அற்புத குழந்தை இயேசுவினுடைய முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எத்துணை இனிமையானது.
உள்ளம் திறந்து உம்மை போற்றி பாட மனம் எத்துணை இனிமையானது. வாய் திறந்து நான் நன்றி சொல்ல மனம் எத்துணை இனிமையானது. வரும் மகிழ்வோம் அவர் இல்லம் நுழைவோம். ஆண்டவரே உமது இல்லம் எத்துணை இனிமையானது. மாற்றி நிறைந்த உந்தன் முகம் காண்பது நீலம் எத்துணை இனிமையானது. படை திறந்த உம் வார்த்தையை கேட்பது எத்துணை இனிமையானது. மகிழ்வோம் அவர் இல்லம் நுழைவோம். ஆண்டவரே உமது இல்லம் எத்துணை இனிமையானது. ஆண்டவரே உமது இல்லம் எத்துணை இனிமையானது. உமது இல்லத்தில் தங்கி வாழ்வோம் எத்துணை பேறு பெற்றோம். உமது இல்லத்தில் தங்கி வாழ்வோம் எத்துணை பேறு பெற்றோம். ஆண்டவரே உமது இல்லம் எத்துணை இனிமையானது. அற்புத குழந்தை இயேசுவே அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே அடியோர் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசிர்வதித்து வரவேற்க அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றீர். கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றேன். ஜெபத்தின் வழியாக ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. அந்த அக்கறையினால்தான் அந்த அக்கறையினால்தான் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்கள் மன்றாட்டுகளை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எங்களோடு இருக்கின்றீர். எனவே எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும்.
அளித்தருளும். கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தந்தையோடும் தூய ஆவியோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே. ஆட்சி புரியும் இயேசுவே. ஆமென். ஆமென். நம்மையே அற்புத குழந்தை இயேசுவுக்கு அர்ப்பணித்தவர்களாக இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். இனிய குழந்தை இயேசுவே, இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் உம் திரு குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறர் அன்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமென். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த நாம் அனைவரும் இன்றைய நாளிலே கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் அற்புத குழந்தை இயேசுவின் 2052வது வார நவநாளை நாம் முன்னெடுக்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஆயிரம் புதுமைகளை அனுதினமும் நிகழ்த்துகின்ற அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலம் நாடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு அருள் பணியாளர்கள் இணைந்து வரவேற்கின்றோம். இறை மக்களோடு இணைந்து இன்றைய நாளில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கிற நம்முடைய திருச்சி மறைமாவட்டத்தின் பொன்மலை மறைவட்டத்தின் அதிபர் தந்தை சகாய ஜெயக்குமார் அவர்களையும் இன்றைய நாளில் மறையுறை சிந்தனை வழியாக நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்ல இணைந்து நமக்காக ஜெபிக்க வருகை புரிந்திருக்கிற திருச்சி மறைமாவட்டத்தின் புத்தூர் மறைவட்டத்தின் மறைவட்ட அதிபர் அருள் தந்தை பாஸ்கரன் அவர்களையும் நம்முடைய பங்கிலே திருத்தொண்டராக பணியாற்றி புதிய குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கிற அருள் தந்தை வின்சென்ட் அவர்களையும் நம்முடைய மண்ணின் மைந்தர் கப்புச்சின் துறவர சபையைச் சேர்ந்த ஸ்பெயின் நாட்டிலே பணியாற்றுகிற தந்தை எட்வின் அவர்களையும் அன்போடு பாசத்தோடு இறை மக்கள் நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அற்புதங்களை சொல்ல நினைத்தால் சொல்ல முடியாத அளவுக்கு, நேரம் நமக்கு போதாத அளவுக்கு அத்துணை அற்புதங்களை அன்றாட செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருமே இதற்கு சாட்சிகள். அவரை நாடி அவரை தேடி இந்த திருநகர் அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலத்திலே வந்து ஆயிரம் அற்புதங்களை அதிசயங்களை நன்மைத்தனங்களாக பெற்றிருக்கிற மக்கள் ஏராளம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் கூட அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த நன்றி கூற திருக்கொடி ஏற்றி திருவிழாவை துவங்கியிருக்கிறோம். நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளை எல்லாம் மனதிலே வைத்து அற்புத குழந்தை இயேசுவின் திருப்பாதத்திலே
சமர்ப்பிப்போம். நிச்சயமாக வருகின்ற நாட்களில் அற்புத குழந்தை இயேசு நம்முடைய தேவைகளை, நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய மன்றாட்டுக்களை நிறைவேற்றி தந்து அவர் ஆசீர்வதிப்பார். அதே வேளையில் கடந்த ஆண்டு முழுவதும் அற்புத குழந்தை இயேசு அற்புதமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நாம் இந்த நாளில் உளமாற நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிற அற்புத குழந்தை இயேசுவுக்கு தனிப்பட்ட விதத்தில் இந்த நாளில் நன்றி சொல்லுவோம். அதே வேளையில் எண்ணற்ற மக்கள் பல்வேறு திசைகளிலிருந்து, பல்வேறு இடங்களிலிருந்து, பல சமயங்களில் இருந்து இங்கு வந்து ஜெபித்து நன்மைத்தனங்களை பெற்று சென்றுவது நாம் அனைவரும் அறிந்ததே. அவர்களுக்காகவும் இந்த நாளிலே நாம் அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல், அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு, உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து தாழ்ந்து பணிந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான இரக்கமே உருவான உம் இனிய இதயம், உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று, கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று, உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை, உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளுமாறு அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி, வேதனை சோதனைகளையும் நீக்கி, உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் அதனால் உமது ஆறுதலையும் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று, ஆதரவையும் பெற்று, தந்தையோடும் தந்தையோடும் தூய ஆவியோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆமென். சிறிய குழந்தை இயேசுவே, வானக தந்தையை அப்பா என்று வாஞ்சையோடு அழைக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. நாங்களும் உம்மோடு ஒன்று சேர்ந்து அந்த அன்பு தந்தைக்கு இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். அன்பு பலியாக அவருக்கு உண்மையே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். உம்மோடு எங்களையும் கூட்டி சேர்த்து அவருக்கு காணிக்கையாக்குகிறோம். எங்களுக்காக மட்டுமல்ல, பரந்த இவ்வுலகில் வாழும் எல்லா மக்களுக்காகவும் உம்மை வேண்டுகின்றோம். நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது. நமக்கு ஒரு மகன் தரப்பட்டுள்ளார். ஆட்சியின் பொறுப்பு அவருடைய தோள் மேல் இருக்கும். அவருடைய பெயரோ வியத்தகு ஆலோசனையாளர், வல்லமையுள்ள இறைவன், முடிவில்லாத தந்தை, அமைதியின் மன்னன் என வழங்கப்படும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருநகர் குழந்தை இயேசு திருத்தலத்தின் 41ஆம் ஆண்டு திருவிழாவின் கொடியேற்ற முதல் நாளாகிய இன்று குழந்தை இயேசுவுக்கு நன்றி கூறி, இறை மக்கள் மற்றும் குழந்தை இயேசு பக்தர்களுக்கு இறை ஆசீரை பெற்றுத்தர வருகை தந்திருக்கும் பொன்மலை மறைவட்ட அதிபர் அருள் தந்தை சகாய ஜெயக்குமார் அவர்களையும், புத்தூர் மறைவட்ட அதிபர் அருள் தந்தை பாஸ்கரன் அவர்களையும், அருள் பணியாளர்களையும் மற்றும் இறை மக்கள் அனைவரையும் திருநகர் பங்கு சமூகம் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். திருவிழா முதல் நாளில் நன்றி கூறுவதில் நிலைத்திருங்கள் என்ற தலைப்பில் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு, அதாவது எவ்வகைப்பட்ட நன்மையை அளித்தவர்க்கும் அப்பாவத்திலிருந்து விடுபட வழியுண்டு. ஆனால் தனக்கு செய்த நன்றியை மறந்தவனுக்கு அதிலிருந்து விடுபட வழியில்லை என்று அழகாக கூறுகிறது திருக்குறள்.
ஆம், ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் இறைவனுக்கு எத்துணை நன்றிகள் நாம் கூற வேண்டும். விண்ணையும் மண்ணையும் படைத்த நம் ஆண்டவரும் நம்மிடம் எதிர்பார்ப்பது நன்றியை தான். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன், உம் வியத்தகு செயல்களை எடுத்துரைப்பேன் என்று ஆண்டவர் தனக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறார் தாவீது அரசர். இன்றைய நற்செய்தியில் இடம்பெறும் நன்றி சொல்ல மறந்த 9 தொழுநோயாளிகளாக நாம் இருக்கின்றோமா? அல்லது இயேசுவின் காலில் முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்திய சமாரியரை போல் இருக்கிறோமா? சிந்திப்போம். இன்பத்தில் மட்டுமல்ல, துன்பத்திலும் இறைவனுக்கு நன்றி கூறுபவர்களாக மாறுவோம். ஏனெனில் துன்பத்தையும் இன்பமாக மாற்றக்கூடியவர் நம் ஆண்டவர் என்பதை கருத்தில் கொண்டு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இறைவனுக்கு நன்றி சொல்லும் வரத்தை வேண்டி கொண்டாடுவோம் இத்தியாக பலியில். அன்புக்குரியவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பிற்காக மனம் வருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையுமே மன்னித்து நம் அனைவருக்கும் நாம் விரும்புகின்ற விண்ணக வாழ்வை வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே
பாவங்களை போக்குபவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தன்மையான இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, எங்களை நீர் எவ்வளவு அன்பு செய்தீர் என்றால், ஓர் அன்பு குழந்தையாக உமது திருமகனையே எங்களுக்கு அளித்தீரே. அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி குழந்தை போல அன்பாகவும் நேர்மையாகவும் முயன்று நடக்க எங்களுக்கு வரம் தாரும். உமோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் உமது திருமகனாம் அதே குழந்தை இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தெசலோனிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை முத்துக்கள் 14 முதல் 22 முடிய. அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மன தளர்ச்சியுற்றோருக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவுற்றோருக்கு உதவுங்கள். எல்லோரோடும் பொறுமையாயிருங்கள். எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்கு கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதையே பற்றி கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். இறையினத்தாரே நீங்கள் அனைவர் ஆண்டவரை போற்றுங்கள். இறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழ்ந்திடுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை
ஆண்டவர் நமக்கு காட்டிடும் அன்பு மாறாதது, மிக பெரியது. ஆண்டவர் நமக்கு காட்டிடும் அன்பு மாறாதது, மிக பெரியது. மக்களினத்தாரே அவரது உண்மை என்றென்றும் நிலைக்கிறது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை நீ மகிமை செய்ய உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என்னை நீ மகிமை செய்ய உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 11 முதல் 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்தபோது கலிலேயா சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளுக்கு போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திருப்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரரே, அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருநாளை கொண்டாடுவதற்காக முதல் நாளாகிய இன்று கொடியேற்றத்துடன் நாம் அனைவரும் இந்த திருவிழாவை ஆரம்பித்திருக்கிறோம். உங்களுக்கும் உங்களுடைய பங்கு தந்தைக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறோம். அற்புத குழந்தை இயேசு உங்களுடைய நன்றியெழுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்று உங்களுக்கு அருள் வழங்குவாராக. அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு ஆண்டு விழாவாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சி நிரலில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருப்பாங்க? தொடக்கத்தில் வரவேற்புரை, அப்புறம் தலைவர் உரை, சிறப்பு உரை,
கடைசியில் தான் நன்றியுரை வரும். நம்ம நிறைய நேரம் பார்க்கலாம், பள்ளிக்கூடத்துலலாம் ஆண்டு விழா நடக்கும்போது நன்றி உரை அப்படின்னு சொன்னாவே கூட்டம்லாம் கலைஞ்சு ஓடி போயிடும். அதனால் இன்றைக்கி நம்முடைய இந்த நிகழ்ச்சி நிரலை மாறிப்போயிருக்கு. இன்றைக்கு தான் நவநாளுடைய முதல் நாள். ஆனால் முதல் நாளிலே நன்றி உரை ஆரம்பித்து விட்டது. நன்றி என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். இது ஏன்? ரெண்டாவது, நான் இப்போ நன்றி உரை, நன்றியை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னோன்னே எந்திரிச்சு போயிடாதீங்க, இங்கே உட்காந்துருங்க. இது ஏன்னாக்கா நம்ம கிறிஸ்தவர்கள், பைபிளை நம்ம பின்பற்றக்கூடியவர்கள். அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? ஏன் நன்றியை கொண்டு இந்த வழிபாட்டுக்குழுவும் நீங்களும் கொண்டு முதல்ல போட்டீங்க. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், வரவேற்புரை நிறைய இருந்துச்சு. தொடக்கத்திலே வரவேற்பு கொடுத்தார்கள், வரவேற்புரை இருந்தது. உடனடியாக என்ன வந்துருச்சு? நன்றியுரை. நன்றியுரை, நன்றி என்று வருவது நம்முடைய விசுவாசத்திலே ஏன் முதலிலே வருகிறது? இதை என்று நாம் சிந்திக்க வேண்டும். நன்றியுரை என்று சொன்னாலே அது கடைசியில் தான் வரணும். ஆனால் நாம் ஏன் முன்பாகவே கொண்டு வந்து விட்டோம்? நம்முடைய விசுவாசத்தில் ஏன் நன்றியை முன்பாகவே கொண்டு வந்து விட்டோம்? இதற்கு காரணம், நாம் நம்முடைய திருத்தந்தை அவர்களை, அவருடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் பதவியேற்ற பிற்பாடு உடனடியாக ஒரு சில நாட்களிலே மக்கள் எல்லாருக்கும் அவர் சொன்ன ஒரு சிறிய அறிவுரை இதுதான்: அன்புக்குரியவர்களே, நீங்கள் அனைவரும் மற்ற எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ 3 வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த 3 வார்த்தைகள் என்னவென்றால், 1 தேங்க்யூ, 2வது சாரி, 3வது ப்ளீஸ் என்ற 3 வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கணும். இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு அவர் சொன்னார். அங்கே கூட அவர் சொல்லக்கூடியது, முதலாவதாக சொன்னது நன்றி, தேங்க்ஸ் என்ற வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இது இருக்க வேண்டும் என்று சொன்னார். 2வதாக நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை சாரி, மன்னிக்கவும் என்று சொல்ல வேண்டும். 3வது அவர் சொன்னது ப்ளீஸ், தயவு செய்து என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நாம் அனைவரும் நம்முடைய திருத்தந்தை அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். எனவே இன்றைய நாளிலே நாம் நன்றி கூறுவதை பற்றி சிந்திப்பதற்காக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நாம் பொதுவாக சொல்கின்ற போது, நன்றி என்று சொல்கின்ற போது உடனடியாக நன்றி உணர்வு என்று சொல்கின்ற போது உடனடியாக நம்முடைய மனத்துக்கு வரக்கூடியது என்ன? நாய் நன்றியுள்ளது என்று சொல்கிறோம். ஏதாவது ஒரு விலங்கினம் நன்றிக்காக நாம் சொல்ல வேண்டும் என்றால் உடனடியாக என்ன சொல்லுறோம்? நாய் நன்றியுள்ளது. இந்த நாயினுடைய நன்றியை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற போது, அன்புக்குரியவர்களே, நன்றி உணர்வு அல்லது நன்றி என்று சொல்லக்கூடியது 3 விதமாக சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக இருக்கக்கூடிய நன்றி உணர்வு என்னவெனில், விலங்கினங்கள் காட்டக்கூடிய நன்றி உணர்வு. இது நாய் மட்டுமல்ல, நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். இந்த டால்ஃபின் ஷோவெல்லாம் பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் போட்டோன்னு அது டான்ஸ் ஆடும், ஆட்களை தூக்கி விடும், பந்து விளையாடும், எல்லாமே செய்யும். அல்லது யானைகள் கூட அந்த பந்து விளையாடுறது எல்லாம் நம்ம பார்க்கலாம், சர்க்கஸில் பார்க்கலாம். அதே போன்று நாய்களும் நிறைய சர்க்கஸ்லாம் பண்ணும். இந்த நன்றி உணர்வு எந்த ஒரு நன்றி உணர்வு என்றால், முதலாவதாக விலங்கினிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்றி உணர்வு எதிர்பார்க்கும் ஒரு நன்றி உணர்வு. நீங்கள் எல்லா இடத்திலும் பார்க்கலாம், நாய் ஏன் வாலாட்டுகிறது? ஏதாவது இவன் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்காக தான். அது ஒன்று நம்ம செஞ்சதுக்காக நமக்கு நன்றி சொல்வது கிடையாது. இவனுக்கிட்ட வாலாட்டினா தான் ஏதாவது கிடைக்கும். அதனால் பார்த்த உடனே அது வாலாட்ட ஆரம்பிச்சிடும். அதே போன்று டால்ஃபினும் அது பல்ட்டி அடிக்குது, இல்லாட்டி ஒரு பந்து போகுதுன்னா நல்லா அந்த ஷோவை கவனிச்சிங்கன்னா, அந்த ஒரு பந்தை தட்டின உடனே டால்ஃபின் நேராக ஒரு ஆள்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போயிடும். 2 ஃபிஷ்ஷை போட்டால் தான் அது அடுத்த முறை அது வேலை செய்யும். எனவே நன்றி உணர்வு என்பது முதலாவதாக இருக்கக்கூடிய நன்றி உணர்வு என்ன? எதிர்பார்க்கின்ற ஒரு நன்றி உணர்வு. விலங்கினங்கள் அனைத்துமே ஒரு நன்றி உணர்வை காட்டுகிறது என்றால் அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தன்னுடைய எஜமான், தன்னுடைய முதலாளி தனக்கு ஏதாவது செய்வான், உடனடியாக கொடுப்பான் என்று ஒரு நன்றியை காட்டக்கூடியது தான் விலங்கினங்களுடைய நன்றி உணர்வு. 2வது படியிலே இருக்கக்கூடிய நன்றி உணர்வு நான் சொல்வேன், நம் அனைவரிடத்திலும் இருக்கக்கூடியது பொதுவாக மனிதர்கள் காட்டக்கூடிய நன்றி உணர்வு. நாம் எப்பொழுது நன்றி உணர்வை காட்டுகிறோம்? நமக்கு ஏதாவது கிடைத்து விட்டது என்றால் அந்த கிடைத்த பலனுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டிக் கொடுப்பதற்கு நீர் உதவி செய்தீர், எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லது எங்களுக்கு நல்ல உடல்நிலையை கொடுத்திருக்கிறீர், எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று 2வது நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நன்றி உணர்வு என்றால், அது மனிதர்கள் பொதுவாக நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நன்றி உணர்வு. பலன் கிடைத்த பிற்பாடு
காட்டக்கூடிய ஒரு நன்றி உணர்வு. இதுதான் இரண்டாவது நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நன்றி உணர்வு. ஆனால் விவிலியம் நமக்கு காட்டக்கூடிய நன்றி உணர்வு என்ன என்று நாம் சொல்வது போன்று நன்றி தான் முதலாவதாக வருகிறது. நமக்கு கிடைக்காத போதிலும் கூட எதிர்பாராத ஒரு நன்றியை காட்டக்கூடியது தான் உன்னத நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நன்றி உணர்வு. எனவே தான் நன்றி கூறுவதில் நிலைத்திருங்கள் என்று சொல்கின்ற போது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்ற ஒரு நம்பிக்கையோடு நன்றி கூறுங்கள் என்று சொல்வதுதான் நம்முடைய இறை வார்த்தை. எனவே பலன் நமக்கு கிடைத்ததோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, அல்லது ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து நாம் நன்றி உணர்வை காட்டுவதில்லை. நம்முடைய விசுவாசம் என்பது, இந்த நன்றி என்பது முதலாவதாக இருக்க வேண்டிய ஒன்று. இந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், எதை செய்தாலும் நன்றி கூறுங்கள். நீங்கள் கிடைத்தவைக்கும் நன்றி கூறுங்கள், கிடைக்காதவைக்கும் நன்றி கூறுங்கள், கிடைக்கப் போகும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நன்றி கூறுங்கள் என்று சொல்லக்கூடியதுதான் நம்முடைய நன்றி உணர்வாகும். கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி உணர்வு இதுதான். விவிலியம் நமக்கு காட்டக்கூடிய நன்றி உணர்வும் இதுதான். இந்த ஒரு நன்றி உணர்வு தான் நிலைத்திருக்க முடியும். ஏனெனில் பலன் கிடைத்த பிற்பாடு நாம் நன்றி கூறுகிறோம் என்றால், பலன் கிடைத்து விட்டால் நன்றி கூறுவோம், பலன் கிடைக்காவிட்டால் நன்றி கூற மாட்டோம். அதே போன்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நன்றி உணர்வு என்றால், நமக்கு கிடைக்கின்ற போது அதற்கு நன்றி கூறுவோம், கிடைக்காத போது எதிர்பார்த்தது கிடைக்காதது போன்று இருக்கின்ற போது நாம் ஒதுங்கி சென்று விடுவோம். ஆனால் எப்பொழுது நம்முடைய நன்றி உணர்வானது இந்த மூன்றாம் நிலைக்கு செல்கிறதோ, என்ன நேர்ந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், இதோ நீர் எனக்கு செய்வீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் நன்றி கூறுகிறேன் என்று நாம் நன்றி கூறுகின்ற போதுதான் அந்த நன்றி உணர்வு தான் உயர்ந்த ஒரு நன்றி உணர்வாக இருக்க முடியும் என்று கூட நாம் பார்க்கலாம். இந்த 10 தொழுநோயாளிகளிலே ஒருவன் மட்டும் இயேசுவிடத்திலே வந்து நன்றி கூறுகிறான். இயேசுவும் அவனிடத்திலே கேட்கின்றார், மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், வரலாற்று பின்னணியிலே தொழுநோய் என்பது இயேசு வாழ்ந்த காலத்திலே மிகவும் மோசமான ஒன்று. இந்த தொழுநோய் யாருக்கெல்லாம் வந்ததோ அவர்கள் ஊருக்குள் இருக்க முடியாது, அவர்கள் ஊரை விட்டு வெளியிலே இருக்க வேண்டும். ஊருக்குள்ளே வருகின்ற போது அவர்கள் மணியடித்து கொண்டு தான் வர வேண்டும். எல்லோரும் ஒதுங்கி நில்லுங்கள், தீட்டு தீட்டு என்று சத்தம் போட்டுக்கொண்டே அவர்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர்களுக்கு திடீரென்று இந்த உடல்நலம் கிடைத்த பிற்பாடு அந்த மனிதர்கள் என்ன செய்திருப்பார்கள்? உடனடியாக அவர்கள் துள்ளி குதித்திருப்பார்கள். இன்னும் என்ன செய்திருப்பார்கள்? ஆண்டவர் இயேசுவே என்ன சொல்கிறார்? நீங்கள் சென்று உங்களுடைய குருக்களிடத்திலே காட்டுங்கள். உங்களுடைய குருக்களிடத்திலே காட்டுகின்ற போது உங்களுக்கு அனுமதி சீட்டு கிடைத்துவிடும். எனவே அனுமதி சீட்டு கிடைத்தது என்றால் மீண்டும் நீங்கள் ஊருக்குள் செல்லலாம், சாதாரண மனிதர்களாக நீங்களும் வாழ முடியும் என்று ஆண்டவர் இயேசுதான் அவர்களுக்கு சொல்லித்தந்தார். மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்கின்ற போது, அன்புக்குரியவர்களே, அவர்கள் தவறு செய்யவில்லை, மிகப்பெரிய ஒன்று தவறும் செய்யவில்லை. அவர்கள் மிகவும் பிஸியாக மாறிவிட்டார்கள். ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை ஏற்று உடனடியாக தாங்கள் ஊருக்குள் செல்ல வேண்டும், மற்ற மனிதர்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, அனுமதி சீட்டை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஓடிவிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரே ஒருவனை மட்டும் பாராட்டுகின்றார். காரணம் என்ன? இந்த ஒருவன் மட்டும் ஆண்டவரிடத்திலே வந்து நன்றி கூறுகின்ற போது அவன் மற்ற எல்லாவற்றையும் அவன் விட்டுவிட்டான். தனக்கு அனுமதி சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ, மீண்டும் தான் ஊருக்குள்ளே செல்வேனோ செல்ல மாட்டேனோ என்பதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. இதோ நான் பெற்றுக்கொண்டேன், இனியும் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அவன் ஆண்டவரிடத்திலே வந்து நன்றி சொல்கிறான். அதைத்தான் இயேசு பாராட்டுகின்றார். இதோ பலனை பார்த்து மட்டுமல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்போடு மட்டுமல்ல, இதோ இவன் உடனடியாக நான் ஆண்டவருக்கு எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறானே என்று சொல்லிதான் அவனை பாராட்டுகின்றார், அவனுக்கு அவர் வாழ்த்து சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலுமே எப்பொழுதுமே நன்றி சொல்லுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள், கிடைக்கப் போகிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடியது தான் நம்முடைய விவிலியம் காட்டக்கூடிய வழி. இந்த ஒரு நன்றி மட்டுமே எந்நாளும் நிலைத்திருக்க முடியும். இந்த ஒரு நன்றி உணர்வு மட்டுமே நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற போது என்ன நடந்தாலும் நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக மாற முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தந்தைக்கு முன்பாக இருந்த 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய திருத்தந்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அமெரிக்க நாட்டிலே பாப் த தேங்க்ஸ் என்று சொல்லுவார். பாப் என்ற ஒரு குருவானவர் இருந்தார். அவர் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் குருவாக இருந்தார்.
அந்த குருவானவர் இந்த கரிஸ்மேட்டிக் ப்ரேயரிலே அவருக்கு மிகுந்த ஈடுபாடு. அவர் எங்கு சென்றாலும் எல்லா மக்களிடத்திலும் எல்லா பிரசங்களிலும் அவர் சொல்லக்கூடியது, நீங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டியது தேங்க்யூ ஜீசஸ் என்று தான் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்வார். என்னென்ன இருந்தாலும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். இவ்வாறு தான் அவருடைய பிரசங்கங்கள் எல்லாமே இருக்கும். எல்லா இடத்திலும் செல்கின்ற போது அவர் சொல்லக்கூடிய ஒரே பிரசங்கம் இதுதான், தேங்க்யூ ஜீசஸ். மக்களிடத்திலே அவர் சொல்லித்தரக்கூடியதும் இதுதான், தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்கள் என்று. ஆனால் அன்புக்குரியவர்களை, இந்த குருவானவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சோகம் நடைபெற்றது. இவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது. இவர் மீது பொறாமை கொண்டவர்கள் இவர் மீது நிறைய கேஸுகளை போட்டுவிட்டார்கள், நிறைய குற்றச்சாட்டுகளை அவரிடத்தில் வைத்தார்கள். இவர் நிறைய பணம் சம்பாதிக்கிறார், அந்த பணத்திற்கு ஏற்ற டாக்ஸை இவர் கட்டுவதில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். எனவே இவர் எப்பொழுதுமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு குருவாக இருந்தார். அவ்வாறு இருக்கின்ற போது இந்த டாக்ஸ் ப்ராப்ளம் மற்றும் இந்த பத்திரிகைகளுடைய ப்ராப்ளங்களிலே அவர் முழுமையாக தன்னையே இழந்து விட்டார். என்ன செய்வது என்றே தெரியாமல் அவர் திடீரென்று காணாமல் போய்விட்டார். அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய அவர் மீது வழக்குகள். இவ்வாறு இருக்கின்ற போது இந்த குருவானவர் திடீரென்று காணாமல் போய்விட்டார். அவர் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆள் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அவரோடு இருக்கக்கூடிய அவருடைய நண்பர், அவரோடு படித்த இன்னொரு குரு தன்னுடைய 25வது ஆண்டு விழாவை, குருத்துவ ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக ரோமாபுரிக்கு செல்கின்றார். அங்கு சென்று நான் திருத்தந்தையினுடைய ஆசிரை பெறுவேன் என்பதற்காக அவர் அங்கு செல்கிறார். அவ்வாறு செல்கின்ற போது அன்புக்குரியவர்களை, திருத்தந்தையை பார்ப்பதற்கு முன்பாக அவர் ரோட்டில் நடந்து வருகின்ற போது அங்கே பிச்சைக்காரர்கள் நிறைய பேர் நிற்பார்கள். அந்த பிச்சைக்காரர்களே ஒரு மனிதன் மிகுந்த ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டு தாடியை வளர்த்து அங்கே நின்று கொண்டு பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த குருவானவர் தனக்கு 25 ஆண்டுகள் குருவாக இருந்திருக்கிறேன், எனவே நான் இன்று நல்ல காரியங்கள் செய்வேன் என்று அங்கே பிச்சை போட்டுக்கொண்டே வந்து திருத்தந்தையை சந்திப்பதற்காக அவர் போய் வந்திருக்கிறார். அவ்வாறு வருகின்ற போது ஒரு இடத்திலே இந்த தொப்பி வைத்த இந்த ஆளை பார்க்கின்ற போது பிச்சை போடுவதற்கு பதிலாக அவருடைய முகத்தை நோக்கி இருக்கிறார். இந்த குருவானவர் அவரை பார்த்து சற்று கூர்ந்து உற்று நோக்கி அவரிடத்திலே கேட்டிருக்கிறார், நீ பாப் தானே என்று கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பிச்சைக்காரன், நான் இல்லை, நீங்கள் யாரை சொல்கிறீங்க, நான் கிடையாது, நான் கூட எனக்கு யாருன்னு தெரியாது. இல்லை நீ பாப் தான், நீ அமெரிக்காவில் குருவாக இருந்தவன் தானே. அவர் சொல்கிறார், இல்லை நான் கிடையாது, நீ யாரையோ பற்றி சொல்கிறீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவை அவர் தள்ளி விடுகிறார். இருந்தாலும் இந்த குருவானவர் இவர்தான் பாபு என்று புரிந்து கொள்கிறார், ஏனெனில் அவரோடு படித்தவர். அதனால் இவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறார், தேங்க்யூ ஜீசஸ் அப்படிங்கிறார். அறியாமலே அந்த பாப் தேங்க்யூ ஜீசஸ் அப்படிங்கிறார். இது சொன்னவுடன் இந்த குருவானவர் எதுவுமே சொல்லவில்லை. அவர் நேரடியாக திருத்தந்தையை பார்க்க போகிறார். திருத்தந்தையை பார்ப்பதற்கு அவருக்கு அனுமதி கிடைக்கிறது. அவ்வாறு அனுமதி கிடைக்கும்போது உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே திருத்தந்தை இடத்துல பேச முடியும். அவ்வாறு அவர் சந்திக்கின்ற போது முதலிலே சொல்கிறார், எனக்கு 25 ஆண்டுகள் ஆகிறது, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது திருத்தந்தை அவர்களே என்று இந்த குருவானவர் அவரிடத்தில் கேட்கிறார். திருத்தந்தை அவர்களும் என்ன வேண்டுகோள் அப்படின்னு இருக்கார். எனக்கு 25 ஆண்டுகள் ஆகிறது நான் குருவாகி, என்னுடைய நண்பனும் ஒரு குரு, ஆனால் அவர் வெளியிலே பிச்சைக்காரனாக நிற்கிறார், அவர் மீது நிறைய வழக்குகள் இருக்கிறது. அவர் இவ்வாறு எப்பொழுதுமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு குரு, தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லக்கூடியவர், இன்று அவருடைய சூழ்நிலையிலே, கால சூழ்நிலையிலே மாறிவிட்டது. அவர் குருத்துவத்தை விட்டுவிட்டு இந்த இடத்துல நிற்கிறார் என்று அவரிடத்தில் சொல்லியிருக்கிறார். திருத்தந்தை அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. உடனடியாக அந்த குருவிடத்தில் சொன்னார், நீங்கள் உடனடியாக சென்று அவரை அழைத்து வாருங்கள், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னவுடன் இந்த குரு வெளியிலே சென்று பிச்சைக்காரனாக நிற்கக்கூடிய அந்த பாபிடத்திலே, நீ பாபு என்பது எனக்கு தெரியும், நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, இருந்தாலும் நீ இங்கே வா, திருத்தந்தை அவர்கள் உன்னை அழைக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே அழைச்சிட்டு போயிருக்கார். அங்கே அழைச்சிட்டு போகும்போது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அந்த குருவானவர் பாபு வந்தவுடன் எல்லோரையும் வெளியே போச்சனர். எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. டக்குன்னு இந்த 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த குருவானவர் ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு இவர் பாவ சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவர் தன்னுடைய பாவ அறிக்கையை அந்த குருவிடத்திலே, வெளியிலே சென்ற குருவிடத்திலே அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அந்த பாவ சங்கீர்த்தனம் முடிந்த பிற்பாடு எல்லாமே நன்றாக முடிந்தது. நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களே, மீண்டும் நீ உள்ளே வா, நீ குருவாக இருக்க வேண்டும், நீ இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றி செலுத்தக்கூடியவன், இதோ என்றும் நன்றி செலுத்து, கடவுள் உன்னை மீண்டும் அழைக்கிறார்,
இதோ என்னோடு இந்த ரோமையிலே இரு என்று சொல்லி அந்த குருவை மீண்டும் குருவாக மாற்றி அந்த இடத்திலே அவரோடு கூட இருப்பதற்கு அவரை வைத்தார். அன்புக்குரியவர்களே, இதுதான் நாம் சொல்லக்கூடிய நன்றி. நம்முடைய நன்றியினுடைய பலன் இதுதான். என்ன நேர்ந்தாலும் சரி, நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற போது அந்த நன்றிக்கேற்ற பலன் என்பது நமக்கு கிடைக்கும். நன்றியே ஒரு உணர்வாக, நன்றியே ஒரு வாழ்வாக மாறுகின்ற போது நாம் நன்றி கூறுவதிலே நிலைத்திருக்க முடியும். விவிலியமும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு சொல்லித்தரக்கூடியது இதுதான். நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றியும் எல்லாவற்றுக்கும் முன்பாக வரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த நன்றியும் நம்முடைய உணர்வாக மட்டுமல்ல, நம்முடைய உயிராகவும் அது மாறுகின்ற போது அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அற்புத குழந்தை இயேசுவுக்கு நாம் தொடக்கத்திலேயே நன்றி சொல்வோம். நம்முடைய நிகழ்ச்சி நிரல் வேண்டுமானால் மாறுபடலாம், தலைகீழாக இருக்கலாம். ஆனால் இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் நம்முடைய நம்பிக்கை. கடவுள் எனக்கு தருவார், இது எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இதோ நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்று நாம் நன்றி சொல்கின்ற போது, அந்த ஒரு உணர்வை பெறுகின்ற போது நாம் வெற்றி பெற்றவர்களாக மாறுவோம். அற்புத குழந்தை இயேசு நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய வேண்டுதலுக்கு முன்பாக, நம்முடைய புகழ்ச்சிக்கு முன்பாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நன்றி நம்மை நிலைத்திருக்க செய்யும். நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளச் செய்யும். ஆமென். அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுக்களை இப்பொழுது சமர்ப்பிப்போம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரும் உமக்கு சாட்சியம் புரியவும், உன்னத மக்களாக திகழ்ந்திடவும், திரு அவை எதிர்நோக்கும் சவால்களையும் துன்பங்களையும் ஏற்ற துணிவுடன் திரு அவையை பேணி காக்க தேவையான அருளை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் இம்மை ஆட்சி செய்யும் இறைவா, நான் உங்கள் அடிமை என்றும் நான் உங்கள் பணியாளன் என்றும் மேடையில் முழங்கிக் கொண்டு அதற்கு எதிர்மாறாக செயலாற்றும் தலைவர்கள் அடுத்தவரை அடக்கி ஆளாமல் மக்களுக்கு பணி செய்யவே வந்துள்ளோம் என்பதை சிந்தித்து அதன்படி மக்களுக்கு பணியாற்ற தேவையான ஞானத்தை அருள உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே எம் இறைவா, உம் இரக்கப் பெருக்கத்தால் நாங்கள் பெற்றுள்ள எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி கூறவும், எப்பொழுதும் மகிழ்ந்து இருக்கவும், இடைவிடாது உம்மை நோக்கி மன்றாடவும், எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு நன்றி கூறவும் வேண்டிய நல் மனதை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்கள் நல்கும் இறைவா, பல்வேறு தேவைகளுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் திருவிழா கொடி
உம் மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து உம் மக்களின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்து அவர்களின் எண்ணங்களும் ஏக்கங்களும் நிறைவேற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, விண்ணக தந்தையே, எவ்வளோ ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் எங்களுடைய வாழ்வில் இருக்கிறது என்பதை நீர் அறிவீர். ஆயினும் எங்களுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே எமக்கு தேவையானவற்றை மட்டுமே நிறைவாக நல்கிமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். வார்த்தை வாழ்வாக இமை தந்தோம் இறைவா, வாடும் புவி மாந்த நிலை மாறவே தந்தும் இதயம் நிறைந்து காணிக்கை தந்தும் ஈர்ப்பாய் இறைவாய் ஏற்றிடுவாய். மலரும் மனமும் குறையும் நிறையும், மலரும் மனமும் குறையும் நிறையும் எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம், எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம். இதயம் நிறைந்து காணிக்கை தந்தோம் ஈர்ப்பாய் இறைவாய் ஏற்றிடுவாய். அரியோர் வாழ்வும் எளியோர் உழைப்பும் அளித்தோம் அன்பாயே பாயே. அரியோர் வாழ்வும் எளியோர் உழைப்பும் அளித்தோம் அன்பாயே பாயே. பலியின் பொருளாய் பலியில் பலியும் பகிர்ந்தே மகிழ்வோம் காணிக்கையாய். வார்த்தை வாழ்வாக எமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. வார்த்தை வாழ்வாக எமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. உழைப்பின் பயனும் அப்பமும் ரசமும் உவந்தே பாயற்பனமே. உழைப்பின் பயனும் அப்பமும் ரசமும் உவந்தே பாயற்பனமே. இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவாய் ஏற்றிடுவாய். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே, குழந்தை இயேசு என்ற இனிய பெயரை சூட்டி நாங்கள் ஆசையோடு அழைக்கும் உமது அன்பு திருமகனுடன் இணைந்து எங்களையே உமக்கு காணிக்கை ஆக்குகின்றோம். இக்காணிக்கையை ஏற்று விருப்பு வெறுப்புகளிலும் இன்ப துன்பங்களிலும்
வெற்றி தோல்விகளிலும் அவரைப் போல நாங்கள் வாழ்ந்திட அருள் புரியும். குழந்தை இயேசுவாம் எங்கள் ஆண்டவர் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வார்த்தை மனிதரானார் என்னும் மறை உண்மையின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மன கண்களுக்கு புதியதாய் ஒளிர்ந்தது. எனவே நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பு எங்களை ஆட்கொள்கிறது. ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது பெருமையின் பண்ணிசைத்து முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 தூயவர். வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் உம்முடைய திரு பாதத்திலே கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் இந்த திருப்பலியை நன்றியின் பலியாக ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். எங்கள் அனைவரையும் உமது அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அன்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல், எங்களுடைய குற்றங்கள் குறைகளை கண்ணோக்காமல், எங்கள் ஒவ்வொருடைய விசுவாசத்தையே கண்ணோக்கி எமக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் உடல் உள்ள நலத்தையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் எந்நாளும் இருப்பதாக. மன மகிழ்வோடு ஒருவர் ஒருவரோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இயேசு கிறிஸ்து இறைவனுடைய செம்மறி, உலகத்தின் பாவங்கள் அனைத்தையுமே போக்குபவர். இவர் தரக்கூடிய இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். தரும் வானமுதே, அருந்திட வாயிலே, எனில் உறைந்திடும் போதிலே, மனம் நிறைந்திடும் மாவலே. உயிரின் உயிரை நான் தேடும் உறவின் பொருளை, நீதானே உணவை உணர்வாய் காண்கிறேன். உயிரின் உயிரை நான் தேடும் உறவின் பொருளை, நீதானே உணவை உணர்வாய் காண்கிறேன். வரத்தர
வாயினிலே வரம் தரும் வானமுதே. ரசத்துடன் நீரும் அப்பமும் சேர்ந்து உணவென மாறும் நேரமே. ரசத்துடன் நீரும் அப்பமும் சேர்ந்து உணவென மாறும் நேரமே. இதை அனைவரும் வாங்கியே உண்டு பருகிடும் போதிலே நிலை பெறும் வாழ கிடைத்திடும் பேரும் நிஜமென காண்கின்றேன். அது நிஜமென காண்கின்றேன். வரம் தரும் வானமுதே அருந்திட வாயினிலே வரம் தரும் வானமுதே. தனிமையில் நானும் தவித்த நேரம் உடைய நீயும் தீட்டினாய். தனிமையில் நானும் தவித்த நேரம் உழையென நீயும் தேற்றினாய். புது விடியலின் பாதையில் தினம் நடந்திட செய்கின்றாய். ஒளிந்திடும் வேளை பகிர்ந்திடும் வேளை உணவென காண்கின்றேன். திரு உணவென காண்கின்றேன். வரம் தரும் வானமுதே அருந்திட வாயினிலே இனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் ஆவலே. வரம் தரும் வானமுதே அருந்திட வாயினிலே இனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் ஆவலே. உயிரின் உயிரே நான் தேடும் உறவின் பொருளை நீதானே உணவின் வடிவாய் காண்கின்றேன். உயிரின் உயிரே நான் தேடும் உறவின் பொருளை நீதானே உணவின் வடிவாய் காண்கின்றேன். வரம் தரும் வானமுதே அருந்திட வாயினிலே இனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் ஆவலே. நிறைந்திடும் ஆவலே நிறைந்திடும் ஆவலே. இன்றைய நாளில் அற்புத குழந்தை இயேசுவை நவநாள் திருப்பலி வழியாக இந்த திருவிழாவினுடைய முதல் நாளிலே கொடியேற்ற திருப்பலி வழியாக நாம் மகிமைப்படுத்தி இருக்கின்றோம். அவரை மகிமைப்படுத்த அவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நன்றி கூறுவதில் நிலைத்திருங்கள் என்கின்ற இறை வார்த்தையில் நாம் அனைவரும் இன்றைய நாளில் சிந்தித்திருக்கின்றோம். நன்றி கூறுவதுதான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது, சிறந்தது, உன்னதமானது. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துகிற நல்ல உள்ளம் படைத்தவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதனை இன்றைய நாளில் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக
அனுபவங்கள் வழியாக எளிமையான நடையில் நாம் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் நமக்கு விவிலிய வார்த்தைகளை அடிகோடிட்டு மறையுறை சிந்தனை வழியாக வழிநடத்தி இருக்கக்கூடியவர் நம்முடைய புத்தூர் மறைவட்டத்தினுடைய மறைவட்ட அதிபர் தந்தை பாஸ்கரன் அவர்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் சார்பாக நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிப்போம், கரவொலி எழுப்புவோம். பங்கு பேரவை செயலர் ஆசிரியர் சேசுராஜ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பொன்மலை மறைவட்டத்தினுடைய அதிபர் நமக்கு நன்கு அறிமுகமான தந்தை. நம்முடைய தாய் பங்கினுடைய பங்கு தந்தை மறைவட்ட அதிபர் தந்தை சகாய ஜெயக்குமார் அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய திருவிழாவினுடைய தொடக்க நாளாகிய இன்று திருக்கொடி ஏற்றி இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக நாம் இணைந்து நன்றி கூறுகின்றோம். கரவொலி எழுப்புவோம். சகோதரர் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி கூறுகின்றார்கள். நம்முடைய மண்ணின் மைந்தர் தந்தை எட்வின் அவர்கள் இந்த ஆண்டு இந்த திருவிழாவின் போது நம்மோடு இருக்கின்றார்கள். நம்முடைய திருவிழாவில் பங்கெடுப்பதற்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னார்கள். தந்தை அவர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக நன்றி கூறும் விதமாக பொன்னாடை போர்த்துகின்றோம். திருத்தொண்டர் நம்முடைய பங்கில் 4 மாதங்களுக்கு முன்னாடி தற்பொழுது அருள் பணியாளராக அம்மாப்பேட்டை பங்கு பகுதியிலே நற்செய்தியின் தூதுவர் சபைக்கென இருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லத்திலே தந்தை அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அருள் பணி வின்சென்ட் அவர்கள். தந்தை அவர்கள் இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியில் ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். அன்புக்குரியலே, உங்களுடைய திருவிழாவின் முதல் நாளில் இந்த கொடியேற்ற திருப்பலியில் கலந்து கொள்வதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தந்தையர்கள் சார்பாக எங்களை அழைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பங்கு தந்தைக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மன மகிழ்ச்சியோடு சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இந்த 10 நாட்களும் உங்களுக்கு அருளின் காலமாக இருக்க வாழ்த்துகிறோம். நல்லதொரு மறையுரை கேட்டு அனைத்து இறை சமூகமும் ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு மகிழ்வோடு இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த நாட்கள் கடவுளுடைய அருளை உங்கள் அனைவருக்கும் பெற்றுத்தரக்கூடிய காலமாக அமையவும், உங்கள் மத்தியிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் என்றென்றும் நீடித்து நிலைத்து நிற்கவும் தந்தைகள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் திருவிழா வாழ்த்துக்களையும் உங்களுக்கும் தந்தைக்கும் பங்கு தந்தையருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு சமர்ப்பித்துக் கொள்கிறோம். மன்றாடுவோமாக. எங்கள் வானக தந்தையே, எங்கள் மீட்பராம் குழந்தை இயேசுவின் பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். மனு குலத்திற்கு நீர் அருளிய மாபெரும் கொடை அவரே. அவரின் வாழ்வும் சாவும் உயிர்ப்பும் இந்த உலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளித்து மறு உலகில் முடிவில்லா பேரின்பத்தை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம்.
இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் நம் உள்ளத்தை நிரப்புவாராக. மனு உருவான வார்த்தையானவர் அமைதியையும் ஆசியையும் அக்களிப்பையும் அளித்து நம் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. இறைவனின் ஆவி நம்மை ஒரே குடும்பமாக இந்த உலகில் இணைத்து நித்திய பேரின்பத்திற்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எந்நாளும் இறைவன் நம்மோடு என்ற உணர்வோடு மகிழ்வாய் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுள். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன்,
ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நான் தூரம் போற்றுவேன், நான் தூரம் போற்றுவேன். நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். திருப்பலியிலே நற்கருணை உணவாக நம்முடைய உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆண்டவர் இந்த நேரத்தில் பலிபீடத்தில் இந்த திவ்ய பிரசன்னத்தின் வழியாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவரை நம் அனைவரும் நன்றி உணர்வோடு உற்று நோக்குவோம். நம்முடைய வாழ்வில் உடல் சுகத்தை கொடுத்து ஆசிர்வதித்திருக்கிறார், உள்ள அமைதியை கொடுத்து ஆசிர்வதித்திருக்கிறார், நல்ல சுகத்தையும் நல்ல ஒற்றுமை சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டவருக்கு நன்றி உணர்வோடு நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தொடர்ந்து நம்மை இந்த நற்கருணை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து நம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வில் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வாழ்விலே நாம் இவருடைய திருப்பாதம் முன்வைக்கிற வேண்டுதல்களை மன்றாட்டுகளை நிறைவேற்றி தந்து ஆசிர்வதிக்க வேண்டும். உடல் நோயினால் வருந்துகிறவர்களை ஒப்புக் கொடுப்போம். உள்ள அமைதியின்றி காத்திருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுப்போம். குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகளோடு மன குழப்பங்களோடு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த சமுதாயத்தில் பிளவுகளையும் பிணக்குகளையும் உருவாக்குகிறவர்களையெல்லாம் இந்த நாளில் இந்த ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து தோல்வி வருகிறது, தொடர்ந்து தடையான காரியங்கள் இருக்கின்றன, தொடர்ந்து தீமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து என்னுடைய வாழ்விலே கஷ்டங்களை நான் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன், கவலை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, இவைகளுக்கு மத்தியிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிற, பெருமூச்சோடு வந்திருக்கிற, கவலையோடு வந்திருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த நற்கருணை ஆண்டவர் நல்ல உடல் சுகத்தையும் மன அமைதியையும் ஒற்றுமை சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளிலெல்லாம் இருந்து விடுதலையையும் முன்னேற்றத்தையும் நம்முடைய பயணங்களிலே பணித்தலங்களிலே பாதுகாப்பையும் இந்த நாளிலே கொடுத்து ஆசீர்வதிக்க இருக்கிறார். அன்பு ஆண்டவர் எத்தனையோ நபர்களுக்கு எண்ணற்ற அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர். அற்புத குழந்தை இயேசுவாக இந்த திருநகரிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம் முன்பாக இந்த நற்கருணை வடிவிலே பிரசன்னமாக இருக்கிறார். திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். இன்னும் கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் நம்முடைய தேவைகளையும் இவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய பிஞ்சு கரத்தினால் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கக்கூடியவராக இவர் இருக்கிறார். இந்த ஆண்டவரிடத்தில் நாம் அனைவரையும் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டவர் தம்முடைய சிறகுகளின் நிழலிலே நம் ஒவ்வொருவரையும் காக்க வேண்டும். தம்முடைய கரம் பற்றி நம்மை வழிநடத்த வேண்டும். என்னாலும் நாம் முன்வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையும் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தொடர்ந்து மாண்புயர் கீதம் பாடி இந்த ஆண்டவரை புகழுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை
அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாக இருவரிடமாய் மருகின்றவர் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. பொற்பதும் பணிய வருகின்றோம். அன்பிலே இதயம் வளர்ந்திடவே அடியோரும் இடம் வருகின்றோம். புனிதம் அடைந்திடவே துணையே துணிவே வருகின்றோம். புன்னகை மின்னலி பாலகனே அர்ப்பணமாகவே வருகின்றோம். புன்னகை மின்னலை பாலகனே அர்ப்பணமாகவே வருகின்றோம். புது குழந்தை இயேசுவே பொற்பதும் பணிய வருகின்றோம். அருகிலே வைத்தார் வார்த்தை வடிவிலே. திருவிழா எம்மை அன்பிலே தைத்தார் திருவுணவின் நிறைவிலே. உலகெல்லாம் செல்ல உம்மை சொல்ல அருளினாய் இறைவனே. உலகெல்லாம் செல்ல உம்மை சொல்ல அருளினாய் இறைவனே. உயிரே உறவே கலந்திடவே வந்தோம் கிறிஸ்துவும் பலியிலே. அற்புத குழந்தை இயேசுவே பொற்பதும்
நிலையான புகழுக்குரிய தூய கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாகு கடவுள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.